ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மேரேஜுக்கு போகிறோம். நாளைக்கு மேரேஜுக்கு இன்னைக்கு போகிறோம். நம்ம சாமி ரூம் விளக்கேற்ற போகிறேன். சாமி ரூமில் பூ வைக்காமல் விளக்கேற்றக்கூடாது, விளக்கேற்றினவனா பூ வைக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போல் இந்த மணியை தரையில் வைக்கக்கூடாது நிறையா சொல்லுவாங்க. நான் பாட்டிமா மாதிரி ஏதாவது சொன்னேன்னா சின்ன வயசு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவீங்க. இது தான் அந்த குலதெய்வத்துக்காக வைக்கிற கண்ணாடி, மிரர் வைக்கிறது. இதெல்லாம் பார்த்துங்க. எங்கள் வீட்டு சாமி ரூம் இது. கும்பாபிஷேகத்துக்கு அன்றைக்கி போனோம்ல, இந்த கலசம், வெங்கடாஜலபதி, ஒரு வெங்கடாஜலபதி, இங்கே ஒரு வெங்கடாஜலபதி, திருப்பதியில் ஒரு வெங்கடாஜலபதி, எங்கள் வீட்டில் 3 வெங்கடாஜலபதி, மகாலட்சுமி. நம்ம அந்த சுவிட்சை போட்டா பாருங்க, கணபதி பட்டை போடுமா, இது சவுண்டு ஏற்றிக்கலாம். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானது. வாங்கி ரொம்ப நல்லா இருக்குது, வீணாக போகாமல் இருக்குது. கம்மி ரேட்டு தான், ரேட்டே எனக்கு மறந்து போயிடுச்சு, அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே ஓகே கைஸ், ஓகே. விளக்கேற்றுவோமா? எங்கேயாவது வெளில போகும்போது விளக்கேற்றி சாமி விட்டு நம்ம நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கணும் மனசர. ஓகே. பூ கொல்லைக்கு போய் பறிச்சுட்டு வரணும், டைம் இல்லை, கிளம்பியாச்சு. என்னை எல்லாம் சத்தம் போடுவாங்க, அதுக்காக தான். இல்லைன்னா பூ இல்லாமல் விளக்கேற்ற மாட்டேன். ஓகே, ஒரு நாளைக்கு தானே, சாமி நம்மள மன்னிச்சுக்கணும். இந்த லட்சுமி கிட்ட ஒரு வளையம் தெரியுது பாருங்க, அந்த வளையத்துக்குள்ளார நம்ம இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். கண்ணை முடிக்கிட்டு மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, பை பை, போயிட்டு வருகிறேன். பை பை.